அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கெவி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தமிழ் தயாளன் இயக்கியிருக்கிறாரு. ஆதவன், ஷீலா, ஜாக்குலின் லிடியா, விவேக் மோகன், ராம்போ விமல் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு டவுன் சென்று வர ரோடு வசதி இல்லை. அது மட்டும் அல்லாமல் அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனையும் இல்லை. மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றால் ஒத்தையடி பாதை வழியாக பல கிலோமீட்டர் நடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கதாநாயகி ஷைவாவுக்கு பிரசவ வலி ஏற்படுகின்றது. மலை கிராமத்தில் உள்ள மருத்துவச்சி எவ்வளவோ முயன்றும் குழந்தையை வெளியே கொண்டு வர முடியவில்லை. டவுனுக்கு சென்றால்தான் தாயையும் பிள்ளையையும் காப்பாற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட, பிரசவ வலியில் உயிருக்கு போராடும் ஷைலாவை ஊர் மக்கள் டவுனுக்கு கொண்டு வரும் நேரத்தில் வழியிலேயே பிரசவம் பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட, தாய்க்கும் குழந்தை பிறந்ததா, தாயும் சேயும் உயிர் பிழைத்தார்களா இல்லையா என்பதும், மறுபுறம் போலீஸை அடித்துவிட்ட காரணத்திற்காக டவுனுக்கு வந்த கதாநாயகனை போலீஸ் சுற்றி வளைத்து டார்ச்சர் செய்து கொல்ல முயல்கின்றனர். கதாநாயகன் போலீஸிடமிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தாரா இல்லையா என்பதற்கெல்லாம் விடை சொல்வதே இந்த படத்தின் உணர்வுபூர்வமான மீதக்கதை. ஆதவன், ஷீலா, ஜாக்குலின் லிடியா, விவேக் மோகன், ராம்போ விமல், காயத்ரி, ஜீவா, சார்லஸ் வினோத், உமர் பாருக், மலைவாழ் மக்களாக நடித்தவர்கள், போலீஸாக நடித்திருப்பவர்கள் என இதில் நடித்தவர்கள் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜெகன் சூர்யாவின் ஒளிப்பதிவு அருமை. பாலசுப்ரமணியத்தின் இசை படத்திற்கு கூடுதல் பலம். இன்றும் பல மலை கிராமங்களுக்கு ரோடும் மருத்துவமனை வசதியும் இல்லை. அதனால் பலர் இறக்கின்றனர். ஆனால் தேர்தல் மட்டும் வருகின்றது. மலைவாழ் மக்களை ஏமாற்றி ஓட்டு மட்டும் பொய் சொல்லி வாங்கி ஜெயித்து கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட மலை கிராம மக்களின் வலியையும் உணர்வுகளையும் அழகாக சொல்லியிருக்கும் இயக்குனர் தமிழ் தயாளனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.